சென்னை குரோம்பேட்டையில் ஜிஎஸ்டி சாலையில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்த நிலையில் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலை என்பது போக்குவரத்து நெரிசலாக இருக்கக்கூடிய பகுதி. அங்கு தற்போது மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் சாந்தகுமார் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் சாந்தகுமார்? ஆனந்தி, சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் காலை முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களிலும் சாலை ஓரம் மழைநீர் தேங்கியிருக்கிறது. குறிப்பாக அந்த ஜிஎஸ்டி சாலை குரோம்பேட்டையில் சாலையின் ஓரம் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இது குளம் போல் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வாகனங்கள் பாதி அளவுக்கு நிறுத்தியிருந்த வாகனங்கள் மூழ்கி இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சாலையின் ஒரு பகுதியில் மட்டும் வாகனங்கள் செல்வதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து நெடுஞ்சாலைத்துறையிடம் கேட்டபோது இந்த தண்ணீர் வடிவதற்காக ஏற்கனவே மோட்டார்கள் அங்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. தண்ணீர் வேகமாக வடிந்து கொண்டிருக்கிறது. சிறிது நேரத்தில் வடிந்துவிடும் என தெரிவித்திருக்கிறார். போக்குவரத்து போலீசாரும் இந்த மழைநீர் வடிந்தவுடன் இந்த போக்குவரத்தும் சீராகிவிடும் என்று தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக எப்பொழுது அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட்டாலும் இந்த ஜிஎஸ்டி சாலையில் தண்ணீர் தேங்குவது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதே போல பல்லாவரம் மேம்பாலத்தின் மீதும் சிறிதளவு சாலையில் தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சாந்தகுமார்.